உள்ளத்தில் எழுந்து என் நாவல் தவழ்ந்து என் உயிரில் கலந்த என் தமிழுக்கு முதல்வர் வணக்கம். ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம். நாணம் அச்சம் நாய்களுக்கு வேணுமா? ஞானம் நல்லறம் வீரம் சுதந்திரம் பேணு பெண்களின் குணங்களாம் என்ற பாரதியின் வரிகளுக்கு பாத்திரமாய் வாழ்ந்த ஒரு வீர தமிழச்சியின் கதைதான் என் வரவிருக்கும் கவிதை. செம்மை பொருந்திய சிவகங்கை சீமையின் சிங்கத்தின் கர்ஜனை அவள். ராமநாதபுர சமஸ்தானத்தின் ரத்தினம் அவள். முத்துவடுக நாதர் மன்னரை மணந்த முத்தான மருமகள். வீரமங்கை வேலு நாச்சியார். இவளுக்கு நிகர் இது வேறு யார்? கத்தி வீச்சோ புத்தி வீச்சோ எல்லாமே முழு வீச்சுதான். வடக்கே ஜான்சி ராணி பிறப்பதற்கு முன்பே வெள்ளையன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவன். சிப்பாய் கழகம் தொடங்க 77 ஆண்டுக்கு முன்னே சீறி பாய்ந்து முதல் விடுதலை போரை முரசறைந்து தொடங்கிய கணவனை இழந்த காயமடைந்த பெண்புலி நாடை இழந்து காட்டுக்குள் பதுங்கினான். கோட்டைதான் தகர்ந்தது, என் கோமகள் தன்னம்பிக்கை தகரவில்லை. பராக்கிரமம் கொண்ட பெரிய மருது ஒருபுறம், சிந்தனை செம்மல் சின்ன மருது மறுபுறம். குறையாத விசுவாசம் கொண்ட குயிலி போன்றவர்களும் ஆயுதம் பயின்று ஆளுமை அடைந்து படைகளை திரட்டி படை சாட்டினர். 8 ஆண்டு வனவாசம் எட்ட முடிய ஆவேசம். பறந்தது பரங்கி தலைகள். பரங்கி தலைகளை பறக்க விட்ட முதல் ராணி எங்கள் வேலு நாச்சியார். கொரில்லா போர் முறையாம் கொந்தளிக்கும் வீர பாசறை. எண்ணடிமை காலத்திலே முதல் பெண்களின் படை அது உடையாள் படை. முதல் பெண்களின் படை அது உடையாள் படை. ஆங்கிலேயரை எதிர்த்து அரை கூவல் விட்ட முதல் படை. வெள்ளையனை எதிர்த்து விடப்பட்ட முதல் அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம். இவ்வாறு முதல் என்று முதலில் தோன்றிய எல்லாம் மறைக்கப்பட்டு போனதோ இந்த வரலாற்றின் ஒரு அவலம். ஆரவாரத்தோடு அரசாட்சியை மீட்டு மறவர் குல தளபதிகளுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்த சமத்துவ ஆட்சி எங்கள் வேலுநாச்சி. சமத்துவ ஆட்சி எங்கள் வேலுநாச்சி. அவள் மறைவுக்கு பின் மங்கி போனது சிவகங்கை. வன்மத்தோடு வெள்ளையனும் வஞ்சகமாய் விளையாடி வருடங்கள் உருண்டோட வீழ்த்தி விட்டனர் மருதிருவர். திருப்பத்தூரிலே திரும்பிய பக்கமெல்லாம் ரத்த வெள்ளம். திருப்பத்தூரிலே திரும்பிய பக்கமெல்லாம் ரத்த வெள்ளம். ஐயமற்ற மருதிருவரும் 500 பேரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டு அங்கே முடிவுக்கு வந்தது அந்த சிவகங்கையின் சகாப்தம். அங்கே அடங்கி போனது அந்த வீரர்களின் குரல். ஆனால் இன்றும் அந்த சிவகங்கை சீமை எங்கள் தென் தமிழகம் எங்கள் இருமாப்போடு இவ்விருவரையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு இங்கு அவர்களை தெரிந்திருக்கிறது? நம் முன்னோர்கள் குருதியில் குளித்து கிடைத்த சுதந்திரத்தை குதூகலமாய் அனுபவிக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஓங்கி அடித்து உரைக்க வேண்டிய மறைக்கப்பட்ட சரித்திரம் அந்த செம்மண்ணிற சிவகங்கை சீமையின் செங்குருதி என்னுள் ஓடுகிறது என்ற பெருமையோடு விடைபெறுகிறேன்.